இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே வெக்கேஷன் போனோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு மனசுக்கு வரக்கூடிய இடத்துடைய பேர் ஜம்மு காஷ்மீர். அதே ஜம்மு காஷ்மீருக்கு நான் போனேன், ஆனால் டூரிஸ்டாக இல்லைங்க, ஒரு செய்தியாளராக. நான் ஏன் ஜம்மு காஷ்மீர் போனேன், அங்கே எனக்கு என்ன அனுபவம் கிடைத்தது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். ஏப்ரல் 22 2025 இந்த வருஷம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெஹல்காம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்குது. அன்றைக்கி அலுவலகத்தில் நாங்கள்லாம் பரபரப்பாக என்னென்ன செய்தி இருக்குது அப்படின்னு தேடிகிட்டே இருக்கும்போது தான் இந்த தகவல் வருது. ஜம்மு காஷ்மீரில், அதுவும் காஷ்மீரில் பெஹல்காம் அப்படிங்கிற இடத்துல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, தகவல் வரட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றின செய்திகளை நம்ம வெளியிடலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தோம். ஆனால் நேரமாக ஆக மனசை உருக்கக்கூடிய பல தகவல்கள் வர ஆரம்பிச்சது. சுற்றுலா பயணிகளில் ஆண்களை தேர்வு செய்து அந்த ஆண்கள் இஸ்லாமியரா இல்லை மாற்று மதத்தினரா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. 26 பேர். இது உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி. இதற்கு பதிலாக இந்தியா என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பெருவாரியான மக்கள் மத்தியில் எழுந்துருச்சு. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு டிசிஷன். அது ஏன்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் என்னதான் அட்டகாசம் பண்ணாலும் அதில் கை வச்சதே கிடையாது. நம்ம முன்னாள் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாகிஸ்தானுக்கு நாங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்கோம், இந்தியா எவ்வளோ பாசமாக இருக்குன்னு காட்டிக்கிறதுக்கு இந்தியாவில் ஓடக்கூடிய நதியில் 70% தண்ணியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு தரவார்த்து கொடுத்தார். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை இது வரைக்கும் யாருமே ரத்து பண்ணல. இந்த தடவை பெஹல்காம் தாக்குதல் நடந்த உடனே ரத்து பண்ணாங்க. ஆனால் அது மக்களுக்கு பெரிய அளவில் ஒரு திருப்தியை தரல. ஏன்னா இறந்து போனது உயிர்கள், 26 உயிர்கள். அதுக்கு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் தொடர்ந்து மக்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மே 7 ராத்திரி பாதுகாப்பு படையினர் இந்தியாவில் இருந்துக்கிட்டே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 பயங்கரவாத முகாம்களை இந்திய மிசைல்களை பயன்படுத்தி துவம்சம் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஒரு மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலை, ஒரு போர் உருவாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இல்லை, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதே போர் தான் அப்படின்னும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நாடுகளுக்கிட்டையுமே நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. 2 நாடுமே அதை பயன்படுத்தினா அது நியூக்ளியர் வாராக மாறும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்தியா அடி மேலே அடி அடிச்சுக்கிட்டே இருந்தது. பாகிஸ்தான்காரன்லாம் கதறிக்கிட்டே இருந்தானுங்க. இப்போ தான் போர் உச்சகட்டத்துக்கே போகுது, அடுத்தது நியூக்ளியர் வெப்பன் தான் அப்படின்னு ஓரளவுக்கு உறுதியான உடனே தமிழ் ஜனம் என்ன முடிவு பண்ணுதுன்னா, இந்த தகவல்களை தமிழக மக்களுக்கு யாருமே எல்லையிலிருந்து சொல்ல மாட்டுறாங்களே, இந்த பிரச்சனை நடக்கக்கூடிய எல்லைக்கு போனோமே, ஏன் இந்த தமிழகம் ஊடகமும் போல நம்மளாவது போனோமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்படி முடிவு பண்ணி அவங்க அனுப்பணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்த 2 பேர் தான், ஒன்று நான் உங்கள் ஆனந்த், இன்னொன்று எங்கள் கேமராமேன் மதன்ராஜ். உடனே கிளம்ப சொல்லிட்டாங்க. கரெக்டாக 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு போய் செக்இன்லாம் பண்ணி ஏறி உக்காந்துட்டோம் ஃப்ளைட்டில். ஃப்ளைட் இப்போது பறக்க போகுது. ஃப்ளைட் அப்படி பறக்க போகுது, ஒரு 10 நிமிஷம் இருக்குது. அப்போ சும்மா சோஷியல் மீடியாவில் என்ன போயிட்டுருக்கு லேட்டஸ்ட்டாக அப்படின்னு பார்ப்போமேனு எக்ஸ் வலைதளத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. என்ன ட்ரம்ப் இப்படி போட்டாரு, நம்ம வேறு கிளம்பி போகிறோம், போர் இதை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் ட்ரம்ப் சீஸ்ஃபயர்னு போட்டார். ஒரு பக்கம் சந்தோஷம், ஓகே ஒரு பிரச்சனை முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லி. பாகிஸ்தான் பிரதமர் அதுக்கு நன்றி வர தெரிவிக்கிறாரு ட்ரம்ப்புக்கு. நீங்கள் தலையிட்டதுக்கு மிக்க நன்றி, சீஸ்ஃபயருக்கு நாங்களும் ஒத்துக்கிறோம், நாங்கள் முழு ஆதரவும் தரோம் அப்படின்லாம். ஆனால் இந்தியா தரப்புலேருந்து எதுவுமே பதில் சொல்லலை. சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பதிலே வரல. அதுக்குள்ளே ஃப்ளைட் எடுக்க போகிறோம், எல்லாம் ஃப்ளைட் மோடு போடுங்க மொபைலில் ஃபோனுன்ட்டாங்க. மொபைலில் ஃப்ளைட் மோடு போட்டோம். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அடுத்த 3 மணி நேரம் என்ன நடந்ததுன்னே தெரில. நாங்கள் ஃப்ளைட்டு லேண்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு நான் பண்ணது நெட் ஆன் பண்ண பார்த்தது தான். ஆன் பண்ணி திருப்பி சமூக வலைதளத்தில் போய் என்ன அப்டேட் புதுசாக வந்திருக்குன்னு பார்க்குறேன். பாகிஸ்தான் சீஸ்ஃபயரை மீறிடுச்சு, இந்தியாவுக்குள்ளே ஷெல்களும் குண்டுகளும் பறக்க விட்டுருக்கு, இந்தியா அதை தடுத்து நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி. உடனடியாக இந்தியா கேட்டுக்கு போய் அங்கேருந்து நம்ம தமிழ் ஜனம் நேயர்களுக்கு ஒரு நேரலையில் பாகிஸ்தான் பண்ண இந்த ஏமாற்று வேலையை மறுபடியும் ஒரு முறை தமிழ் ஜனம் எக்ஸ்போஸ் பண்ணுது. பாகிஸ்தான் ஒன்று சொல்லும், ஒன்று செய்யும், லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகக்கூடிய கேவலமான எண்ணம் கொண்ட ஒரு நாடு அது. இந்த நாட்டை நம்பக்கூடாதுன்னு மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள்
ஒரு லைவ் ஒன்று கொடுத்துட்டு இப்போ எங்கே போகலாம் அடுத்தது எல்லையோரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் காஷ்மீர் தான் ஞாபகம் வரும். பட் இந்தியாவில் எல்லையோர மாநிலங்கள் ஏகப்பட்டது இருக்குது. குஜராத் இருக்குது, ராஜஸ்தான் இருக்குது, பஞ்சாப் இருக்குது, ஏன் தமிழ்நாடு கூட ஒரு எல்லையோர மாநிலம் தான். நம்ம வந்து அந்த கற்பனையே நமக்கு கிடையாது. தமிழ்நாடு ஒரு எல்லையோர மாநிலம். அப்போது எங்கள் இந்த சூழலில் எங்கள் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்போது பஞ்சாபில் பல இடத்துல ஷெல் விழுந்ததாக தகவல் வந்தது. டெல்லியிலேருந்து கிளம்பிட்டோம், பஞ்சாபுக்கு போயிட்டோம். நேராக ஜலந்தர் போனோம். ஜலந்தர் வந்து எல்லையிலேருந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், பஞ்சாபில் மிக முக்கியமான நகரம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கருத்து கேட்டுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன்னா அந்த ஜலந்தர்லேயே வந்து ஒரு ட்ரோன் வந்து விழுந்திருக்கு. அந்த பகுதிக்கெல்லாம் போய் அந்த ஊர் மக்களுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இன்னொரு தகவல் வருது, அமிர்தசருக்கு ஹை அலர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. எதுக்கு இப்போ அமிர்தசருக்கு ஹை அலர்ட் தராங்க அப்படின்போது இப்போ தகவல் வருது, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான வழிபாட்டு தலங்களை பாகிஸ்தான் குறிவைக்குது, சீக்கியர்களுடைய தலங்களை குறிவைக்குது. சீக்கியர்களுடைய தலத்தை வந்து தகர்த்துட்டா இந்தியாவில் ஒரு சீக்கியர்கள் வெர்சஸ் இந்துக்களுங்கிற ஒரு மத கலவரத்தை தூண்ட முடியும். அதனால் வந்து சீக்கியர்களுடைய மிக புனிதமான ஒரு வழிபாட்டு தலமான கோல்டன் டெம்பிளை டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்ததுனால அமிர்தசருக்கு ஒரு ஹை அலர்ட் கொடுக்குறாங்க. உடனே ஜலந்தர்லேருந்து சில 100 கிலோமீட்டர் தான் இருக்குது அமிர்தசர். சரி உடனே போவோமேன்னு சொல்லிட்டு நேராக அமிர்தசர் போனோம். அடுத்தது அங்கேருந்து நிஜமான இந்தியா பாகிஸ்தான் எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டாரி எல்லைக்கு போனோம். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது இருக்கக்கூடிய காட்சி, அங்கே இருக்கக்கூடிய எல்லா கடைகளும் திறந்து வச்சுருக்காங்க. இந்த கடைக்காரங்கிட்டலாம் போய் கேட்குறேன், ஏங்க பிளாக் அவுட் அறிவிச்சிருக்காங்க, எந்த டூரிஸ்ட்டும் அலௌடு இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், எதுக்குங்க கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 20-30 வருஷமாக எங்களுக்கு இது மட்டும்தாங்க தெரியும், காலையில் எந்திரிச்சா நாங்கள் வந்து கடையை திறந்துருவோம், வருவாங்க மக்கள் எங்கள் கடையில் வாங்குவோம், சாப்பிடுவாங்க, உள்ளே போய் அட்டாரி எல்லையில் அந்த செரமனியை பார்ப்பாங்க, செரமனியை பார்த்துட்டு திருப்பி வண்டி ஏறி போவாங்க. இதை பார்த்து பழகிட்டோம். மக்கள் வந்தாலும் வரலனாலும் எங்களுக்கு வேறு எந்த தொழிலுமே தெரியாது, நாங்கள் கடையை திறந்து தான் வச்சாகணும் அப்படின்னு. அப்போ தான் போரினுடைய இன்னொரு மறுபக்கம் நமக்கு தெரிய வருது. ஒரு பக்கம் தோட்டாக்கள் மூலமாகவும் குண்டுகள் மூலமாகவும் பாகிஸ்தான் வந்து இந்தியர்களை கொன்னுட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அந்த செயல்னால் வறுமையின் மூலமாகவும் ஏழ்மையின் மூலமாகவும் இந்தியர்கள் பாதிக்கப்படுறாங்க. நம்மளுடைய துரதிருஷ்டங்க, பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடு நம்ம அண்டைய நாடாக இருக்கிறது. அங்கேருந்து நேராக கிளம்பி ஜம்மு வந்துட்டோம். நாங்கள் தங்க வேண்டிய இடத்துக்கு நைட்டு வந்து இங்கே ஹால்ட்டு. இப்போ ஜம்முவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோடைய எல்லையை பகிரக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போனோம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்டலாம் பேசி செங்கியா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போனோம். அதுதான் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில், அதாவது எல்ஓசி கிடையாது, லைன் ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது, இன்டர்நேஷ்னல் பார்டர் ஐபி, அதாவது நிஜமான பாகிஸ்தானும் நிஜமான இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லை. அந்த எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் செங்கியா. அந்த கிராமத்துக்கு போகலாம். நான் கேட்டேன், அந்த கிராமத்தில் என்னங்க விசேஷம்னா, அந்த கிராமத்தில் மொத்தம் 700 குடும்பங்கள் இருக்குது. ஆனால் இப்போ வெறும் 100 பேர் தான் அந்த கிராமத்தில் வசிக்கிறாங்க. மற்றவங்களெல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றி அவங்க வந்து தங்க வச்சுருக்காங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. ஸோ குழந்தைகள், வயசானவங்க எல்லாரையுமே வந்து பத்திரமான இடத்துக்கு தங்க வச்சுக்கிட்டு ஒரு 100 பேர் மட்டும் அந்த கிராமத்தில் தங்கியிருக்காங்கன்னா இப்போ உடனே போனோங்க, எனக்கு அந்த கிராமம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜம்முவிலேருந்து செங்கியா அப்படிங்கிற அந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லையோர கிராமத்துக்கு பயணத்தை துவங்குறோம். ரொம்ப அமைதியான ஒரு கிராமம். போக போக ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கிராமத்திலேருந்து இராணுவத்துக்கு போய் அந்த இராணுவத்தில் இருக்கும்போது எல்லையில் இறந்து போனவங்க பல பேர் இருக்காங்க போல இருக்குது. எல்லாருக்குமே ஒரு நினைவஞ்சலி மாதிரி ஆர்ச், எல்லா தெருவுக்குமே ஒரு ஆர்ச். நாட்டுக்காக தன் உயிரை கொடுத்த அந்த இராணுவ வீரர்களின் பேரை பதிச்சு, ஃபோட்டோவை பதிச்சு ஆர்ச் வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக இருந்தது அந்த காட்சிகளெல்லாம். அதை தொடர்ந்து செங்கியா கிராமத்தினுடைய கிராம தலைவரை போய் சந்தித்தோம். அவர் அங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசி இந்த கிராமத்தை பற்றின கொஞ்சம் தகவல்கள்லாம் வாங்கிட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட பேசி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒருவேளை பாகிஸ்தான் வந்து தாக்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, பாகிஸ்தான் ஒருவேளை தாக்குமா, பாகிஸ்தான் எங்களை எப்போவுமே தான் தாக்கிட்டு இருக்காங்க, நேற்று கூட தாக்குனாங்க, நேற்று கூட எங்கள் துப்பாக்கி சூடு நடந்தது, போன வாரம் இங்கே ஷெல்லு விழுந்தது, ஒரு வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்னோடனே நான் ஒரு பதட்டத்தில் கேட்குறேன், ஐயோ அப்போது அந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அவங்க ஏன் நீங்கள் பதட்டம் அடைகிறீங்க, பதட்டம் அடைய வேண்டியது நாங்கள் தானே, நாங்களே எவ்வளோ நார்மலாக இருக்கோம் பாருங்கள் அப்படின்னு என்ன அவங்க சமாதானப்படுத்திட்டு அவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் பங்கர்களில் போய் ஒளிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி. பங்கர்னா என்ன ஏது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாங்க, இங்கே 2 விதமான பங்கர் இருக்குது. ஒன்று இண்டிவிஜுவல் பங்கர், ஒன்று கம்யூனிட்டி பங்கர். இண்டிவிஜுவல் பங்கர் என்னன்னா, எல்லா வீட்லேயுமே ஒரு பங்கர் இருக்கும். அந்த பங்கர் வந்து ஒரு 10-15 அடி ஆழத்தில் இருக்கும். அது படிக்கட்டு வழியாக இறங்கி போனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க மட்டும் பத்திரமா தங்கிக்கலாம்.
உள்ளே வந்து வேறு வசதிகள்லாம் இருக்காது. கரண்ட் இருக்கும், பத்திரமா போய் நம்ம வந்து ஒரு 5 பேர் 6 பேர் போய் உக்காந்துக்கலாம். ஒரு 2-3 மணி நேரத்தில் இராணுவ வீரர்கள் வந்து நம்மளை காப்பாற்றினா உயிரோடு நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. இன்னொன்று கம்யூனிட்டி பங்கர். கம்யூனிட்டி பங்கர்னால் என்னென்னு கேட்டால் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 10-15 வீட்டுக்கு சேர்த்து ஒரு கம்யூனிட்டி பங்கர் இருக்கும். ஒருவேளை சண்டை பெருசாகிடுச்சு, இராணுவ வீரர்களால் நம்மளை காப்பாற்ற வர முடியலன்னா இந்த இண்டிவிஜுவல் பங்கர்லேருந்து நாங்கள் வந்து தப்பிச்சு எப்படியாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி பங்கரில் போயிடுவோம். இந்த கம்யூனிட்டி பங்கரில் கழிப்பறை வசதி இருக்கும், சமைச்சு சாப்பிட்றதுக்கான எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம். அங்கே போய் 2 அறைகள் இருக்கும், பெண்களுக்கு தனியான அறை, ஆண்களுக்கு தனியான அறை. ஒரு 25-50 பேர் அங்கே இருக்கலாம். 2 நாள் 3 நாள் கூட அங்கே தாக்கு பிடிக்க முடியும். அதுக்குள்ளே கண்டிப்பாக இந்திய இராணுவம் வந்து எங்களை காப்பாற்றிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் கேட்டேன், இதுக்கெல்லாம் பணம் நீங்கள் கிராம மக்களே கலெக்ட் பண்ணி பங்கரை கட்டுவீங்களான்னா, இல்லை இது வந்து எங்களுக்கு முழுக்க இந்திய அரசாங்கமே கட்டித்தரக்கூடிய பங்கர்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா? எல்லையோரத்தில் இருக்கீங்க, அரசாங்கம் வந்து உங்களை கண்டுக்கலை, அரசாங்கம் வந்து உங்களை மதிக்கலை, இல்லை இந்திய இராணுவம் வந்து உங்களை வந்து துன்புறுத்துது, இப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ, இந்திய இராணுவம்னு சொன்ன உடனே அவங்க வந்து கண்ணில் இருந்து அவங்களுக்கு தண்ணி வரல, அவ்வளோதான். ஏங்க அவங்கள போய் இப்படி சொல்கிறீங்களே, கஷ்டப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி. அவங்கெல்லாம் அங்கே நிற்கலைன்னா துப்பாக்கி பிடிச்சிட்டு நேரத்துக்கு நீ இந்த கிராமமே சுடுகாடாக இருந்திருக்குங்க அப்படின்னு. இப்போது காஷ்மீரை நோக்கி எங்களுடைய பயணம் தொடருதுங்க. இப்போ நாங்கள் வந்து 4 நாள் ஆயிடுச்சு. வெறும் சப்பாத்தி, நான், தால், பன்னீர் பட்டர் மசாலா இப்படியே சாப்பிட்டு நமக்குலாம் வந்து இட்லி தோசை சாப்பிட்லனாலே தூக்கம் வராது. பார்த்தே 4 நாள் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கண்டிப்பாக இட்லி தோசை அட்லீஸ்ட் பரோட்டாவாவது சாப்பிட்ணும். தமிழ்நாட்டுக்காரனுக்கு இந்த 3ல் ஏதாவது ஒன்று ஒரு நாள் சாப்பிட்லன்னா எப்படிங்க அவனால் காலத்தை கெடுக்க முடியும்? அதனால் வந்து இது கிடைக்கக்கூடிய ஹோட்டலை நோக்கி எங்களுடைய பயணமானது, தேடுதலானது இப்போது டைவர்ட் ஆகுது. அப்படி நாங்கள் ஜம்முவில் தேடிக்கிட்டே இருக்கோம், எங்கே தோசை கிடைக்கும்னு பார்க்கும்போது ஒரு ஹோட்டலுக்கு தோசை ஃபோட்டோலாம் போட்டு, இட்லி ஃபோட்டோலாம் போட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, பையா தோசை ஹே அப்படின்னு கேட்குறேன். அப்போ அதுக்கு அந்த ஹோட்டலில் அந்த டேபிளில் உட்காண்ட்ருந்த, கல்லாப்பட்டியில் உட்காண்ட்ருந்த தம்பி, அண்ணா தோசை இருக்குண்ணே உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு. என்னது அண்ணனா அப்படின்னு திரும்பி பார்த்தா நல்ல நம்ம ஊர் ஆள் ஒருத்தர் உட்காண்ட்ருக்காரு. என்ன தம்பி இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஹோட்டல் தானே, நம்ம அப்பா தான் நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னாப்புல. அப்பா நடத்துகிறாரு, எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். மதுரை அப்படின்னாப்புல. மதுரையா, சரி ஓகே, மதுரையில் எங்கே? மதுரையில் இந்த ஊர் மேலூர் அப்படின்னு சொன்னோடனே, சரி அந்த ஊரில் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச 4 பேர் பேரை சொல்லி அவனுக்கு தெரியுமான்னு கேட்டு, அவங்க தெரியுமே, இவங்களும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு, இப்படி நம்ம ஒரு தமிழரை வேறு ஒரு மாநிலத்தில் பார்த்தா எப்படி ரொம்ப நேரம் பேசுவோமோ அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால். அப்புறம் அந்த தம்பிக்கிட்ட கேட்குறேன், எப்பப்பா அந்த கடைக்கு உங்கள் அப்பா எப்போ வந்தார் ஜம்மு காஷ்மீருக்கு அப்படின்னோடனே, அவங்க அப்பா வந்து ஒரு 25 வருஷம் முன்னாடி வந்திருக்காராம். மொழி தெரியாது, ஒன்றுமே தெரியாது, நேராக ஜம்மு காஷ்மீர் வந்திருக்காரு. வந்துட்டு ஒரு தள்ளுவண்டி கடை போட்டிருக்காரு. தள்ளுவண்டி கடைக்கு நல்ல வரவேற்பு மக்களிடையே. அவர் பொருளாதார ரீதியாக முன்னேறி அந்த இடத்துலையே ஒரு பெரிய ஹோட்டலை இன்றைக்கி போடக்கூடிய ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கார். இப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. இங்கே தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள்லாம் உட்காந்துக்கிட்டு, தமிழன் ஒரு இடத்துக்கு போனால் அவனை வாழ விடுவார்களா இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க, கையெல்லாம் தூக்கி ஆக்களெல்லாம் காமிச்சுக்கிட்டு. அவங்க இந்த வீடியோவை பார்க்கணும். தமிழ்நாட்டிலேருந்து மொழி கூட தெரியாமல் ஜம்மு காஷ்மீருக்கு ஒருத்தர் போய் அங்கே ஒரு தள்ளுவண்டி கடையை போட்டு இன்றைக்கி பெரிய ஒரு ஹோட்டலினுடைய அதிபர் ஆகியிருக்காரு அப்படின்னா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியாவில் இந்தியர்கள் எங்கே வேணால் போய் பிழைக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இரு கை கூப்பி வணக்கம் சொல்லி அவங்கள வரவேற்று கட்டி அணைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஹோட்டல் ஓனர் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். அங்கேயே தோசை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு தோசை கிடச்சிதேன்னு சாம்பார் சட்னிலாம் முக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நியூஸ் வருது, திருப்பி பாகிஸ்தான் வந்து எல்லையில் ஷெல் போடுறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. முழுக்க தோசையை கூட சாப்பிட உள்ள அந்த படுபாவி பாகிஸ்தான்காரனுங்க அப்படியே வெளில போய் லைவாக நம்ம வந்து மக்களுக்கு தகவலானது சொல்கிறோம். திடீர்னு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு, இருட்டிடுச்சு. ஜம்முவில் வந்து பிளாக் அவுட்டு. 5 நிமிஷத்தில் கடையெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்களும் ரிப்போர்ட்டிங் பண்ணிவிட்டு எங்களுடைய பயணமானது காஷ்மீரை நோக்கி. இப்போ காஷ்மீர் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தான நேரம், இருட்டு, ராத்திரி நீங்கள் போகிறீங்க, அது வந்து வழி பாதையே வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும். சில பகுதிகளெலாம் அங்கே வேறு நடந்துக்கிட்டு இருக்குது, அதுவும் ஆபத்து. பயங்கரவாதிகள் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, எங்கே இருக்காங்க ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் எங்களுக்கு காஷ்மீர் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம்.
ஏன்னா அடுத்த நாள் காலையில் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு காஷ்மீர்லேருந்து நாங்கள் லைவ் வரணும். ஸோ எங்களுடைய பயணம் அந்த ரிஸ்க்குகளெல்லாம் நாங்கள் உள்வாங்கிக்கிட்டு தொடர்கிறோம் காஷ்மீரை நோக்கி. இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்குது. காஷ்மீர் போகணுன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிவிட்டாங்க. அங்கே போனதும் எனக்குள்ளே ஒரு கனவு முன்னாடியே. ஸோ அங்கெல்லாம் சின்னதுலேருந்து ஆசை, அங்கெல்லாம் போகணும், இயற்கையெல்லாம் பார்க்கணும், பனி இதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்குள்ளே கனவோடு போகிறோம். காலை வச்சு தான் எங்கள் ரிப்போர்ட் ஆனந்த் சார் என்ன பண்ணார், என்கிட்ட வந்து இது மாதிரி பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வந்து நம்ம கடத்திட்டா சுற்று போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. நான் உடனே தப்பிச்சிடலாண்ணே, ஏன் தப்பிக்கணும், அவங்க கூட போயிடலாம் அப்படின்னு சொன்னார். என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க கூட போனால் தான் ட்ரம்ப் வரையும் நம்ம ரீச் ஆகும். ஒரு நாளைக்கு நாங்கள் வெறும் 5 மணி நேரம் தூங்கணும். மேக்ஸிமம் எல்லா இடத்துமே நாங்கள் கவர் பண்ணோம். குறிப்பாக கிராமத்துக்கு போனோம். கிராமத்துக்கு போகும்போது எங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்தது. ஏன்னா அங்கே மேக்ஸிமம் போலீஸ், செக்யூரிட்டி, இராணுவம்லாம் இருக்காது. ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போது பயம் இருந்தது. மனசுக்குள்ளே யம தர்மராஜா வந்து போவார். அப்படி ஒரு இதிலே போயிட்டு இருந்தோம், ஒர்க் பண்ணோம். இருந்தாலும் ரிஸ்க் எடுத்தோம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வந்து நாங்கள் ஒரு உண்மையான நியூஸ் கொடுக்கணும், என்ன நடக்குது, அங்கே இருக்கிற கிராம மக்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை நாங்கள் லைவ் கொடுத்தோம். அது ஒரு நல்ல அனுபவம் இருந்தது எனக்கு. அப்போ டிரைவர் கேட்குறாரு, எங்கெங்கே போனோம், குல்மர்க்கு போனோமா, பனி சர்க்கிள் போனோமா, இல்லை வந்து இந்த இடத்துக்கு போனோமா, இல்லை இந்த கோவிலுக்கு போனோமான்னு. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். நாங்கள் இங்கே வந்திருக்கிறது காஷ்மீரி மக்களினுடைய மனநிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நாங்கள் போக வேண்டியது காஷ்மீரி கிராமங்களுக்கு போகணும் அப்படின்னோடனே அந்த டிரைவர் வந்து கொஞ்சம் பயந்துட்டார். டிரைவர் பயந்துட்டு, சார் என்ன சார் சொல்கிறீங்க, இந்த மாதிரி கிராமத்துக்கெலாம் போகிறது ரிஸ்க்கு சார், அங்கே தான் பயங்கரவாதிகள் ஒளிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, எந்த கிராமத்தில் எந்த வீட்டில் பயங்கரவாதி ஒளிஞ்சிருப்பானே தெரியாது, உங்களால் வந்து பயங்கரவாதி யார், பொதுமக்கள் யாருங்கிற வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது, அவங்க அந்தளவுக்கு ஜெல்டாக இருப்பாங்க, ரொம்ப கஷ்டம், நீங்கள் போனீங்கன்னா ஆபத்து சார் அப்படின்னு அவருக்கு தெரிந்த தகவல்களை வைத்து அவர் ஒரு அபிப்பிராயத்தை காஷ்மீரி மக்கள் மீது உருவாக்க முயற்சி பண்ணார். அவர் மேலே தப்பு இல்லை, அவர் பார்க்கறதும் படிக்கிறதும் அதை வச்சு அவர் சொல்கிறாரு. ஸோ நான் என்ன சொல்லிட்டேன்னா, என்ன ஆனாலும் சரின்னா எனக்கு வந்து காஷ்மீரி கிராமத்துக்கு போயே ஆகணும், அங்கே இருக்கக்கூடிய மக்களை நான் சந்திச்சே ஆகணும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறேன். இதில் நாங்கள் முதல்ல போனது இந்த அட்டாக் நடந்த பெஹல்காம் தான். பெஹல்காமில் அட்டாக் நடந்த இடத்துக்கு போகல. ஒன்று, அங்கே அனுமதி இல்லை. 2, நாங்கள் போகவும் விரும்பலை. நான் சொன்ன மாதிரி என்னுடைய முழு ஃபோக்கஸுமே அந்த ஊர் மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு தான். நாங்கள் மைக் எடுத்துகிட்டு, கேமராவை எடுத்துகிட்டு பொதுமக்களுடைய கருத்து கேட்குறதுக்கு ஒவ்வொருத்தராக போகிறோம். கேட்குறதுக்கு யாருமே பேச தயாராக இல்லை, பயம். சில பேருக்கு அவங்க மனசில் இருக்கிறத சொன்னால் அது ஒரு தேச விரோத குற்றமாயிடுமோ, அவங்கள வந்து இராணுவமோ போலீஸோ கைது பண்ணிடுமோ அப்படிங்கிற பயம். ஒரு சிலருக்கு அவங்க மனசில் இருக்கிறத சொன்னால் இந்த பயங்கரவாதிகள் வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயம். இந்த 2 பயத்தில் இருந்த மக்களை என்னால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. அதையும் தாண்டி தைரியமாக பேசின சில பேர் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசினவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஆதரவாக, இந்தியாவுக்கு ஆதரவாக இந்தியன் அப்படிங்கிற உணர்வோடு பேசக்கூடியவங்களும் இருந்தாங்க. அதில் ஒரு தம்பி ரொம்ப அழகாக சொன்னார், பெஹல்காமில் நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதல் நாங்கள் ஒருபோதும் அதை வந்து அங்கீகரிக்கவே மாட்டோம், இது ஒட்டுமொத்த காஷ்மீரி மக்கள் மீதே ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்திய அரசு நடத்தக்கூடிய ஆப்ரேஷன் சிந்தூரை பெஹல்காம் மக்களாகிய நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம் அப்படின்னு. அங்கே இருந்த எல்லாருடைய மனநிலை இது கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெஹல்காமில் இருந்த எல்லா காஷ்மீருடைய மனநிலை இது கிடையாது. ஆனால் அதில் ஒருத்தர் இந்த மனநிலையில் பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது வரவேற்கத்தக்கது. அவருக்கு எவ்வளோ அச்சுறுத்தல் இருக்கும், பயங்கரவாதிகள் வந்து அவரை வந்து இனிமேல் டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் அது கவலைப்படாமல் இந்த பெஹல்காமில் இப்படி யோசிக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க, இதை நீங்கள் இந்தியாவை முழுக்க போய் சொல்லுங்கள் அப்படின்னு தைரியமாக அந்த கருத்தை சொல்லியிருக்காருல்ல. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. பரவாயில்ல, இவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு அப்படி. இந்த இளைஞருடைய இந்த மனநிலை இருக்குல்ல, இந்த மனநிலை அதிகரிக்கும் போது இந்த மனநிலை உள்ள இளைஞர்களும் இந்த மனநிலை உள்ள மனிதர்களும் அந்த பெஹல்காமில் அதிகரிச்சதுன்னு வைங்களேன், இன்னொரு முறை பெஹல்காமில் இந்த மாதிரி தாக்குதலே நடக்காது. இந்த மாதிரி தாக்குதல் பண்ண ஒரு பயங்கரவாதிக்கும் தைரியம் இருக்காது. ஏன்னா அங்கே இருக்கிற மக்களே அவனை செருப்பால் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்குள்ளே ஏற்படும். சரின்னு சொல்லி பெஹல்காம்லேருந்து கிளம்பி அடுத்தடுத்த கிராமங்களுக்கு போகிறோம். கிராமங்கள் வந்து நம்ம சினிமாவில் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு காட்சிகள் அங்கே நமக்கு தெரிஞ்சுது. மரத்தில் செஞ்ச வீடு, குறுகிய தெருக்கள், வெள்ளை தோல் கொண்ட மனிதர்கள்,
இப்படி நம்ம இது வரைக்கும் சினிமாவில் பார்த்த பல காட்சிகளை நம்மளால் நேரில் பார்க்க முடியுது. அப்போது அப்படி ஒரு கிராமத்துக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து, எந்த சேனல் நீங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க, தமிழ்நாடா, சரி ஓகே, நான் அப்போது சொல்கிறதெல்லாம் நீங்கள் போய் சொல்லுங்கள், உங்கள் சேனலில் போட்டுடணும், நீங்கள் வந்து கட் பண்ணி போடக்கூடாது, இப்படி பல கண்டிஷன் வச்சார். அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களை நான் வந்து கிராமத்துக்குள்ளே விடுவோம் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள், நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணாமல் போட முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துக்கெல்லாம் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தாக்குதலை நடத்தியதே இந்தியா தான். எதுக்கு நடத்துனாங்கன்னா, காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை தடுத்து நிறுத்தி எங்களை வந்து வறுமைக்கு தள்ளி எங்களை வந்து கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. இது நீங்கள் வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் சில ஊடகவியாளர்கள்லாம் இதே கருத்து தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே கருத்து அவரும் சொல்கிறாரு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இந்த செய்தி எதில் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் காமிச்சார். இந்த வாட்ஸ்அப் குரூப் பார்த்தா டிபி பார்த்தா பாகிஸ்தான் கொடி, பாகிஸ்தான் கொடி இருக்குது. என்னங்க, எந்த வாட்ஸ்அப் குரூப்புங்க, இதில் எங்களுடைய லோக்கல் சொந்தக்காரங்க, இல்லை யாரெல்லாம் இருப்பீங்க அப்படின்னா, இல்லை இந்தியாக்காரங்களும் இருக்கோம், எல்லைக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களும் இருப்போம், நாங்களாம் சொந்தங்க, இதில் தான் கம்யூனிகேட் பண்ணிப்போம் அப்படின்னு. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்த ஒரு செய்தியை இவர் சொல்கிறாரு நியாயம். ஏன்னா இவருக்கு அந்த பக்கம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்தக்காரங்க ஒரு ஃபேக் நியூஸ் அனுப்புகிறாங்க, அதை பார்த்து ஒரு விஷயத்தை நம்புகிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்குது பாகிஸ்தான். இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியாளர்களும் இதே கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும், நேர்கள் யோசிக்கணும். அவங்க எந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு யார் இந்த தகவலை சொல்கிறாங்க, இதை பேசுன்னு அவங்களுக்கு யார் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, இதை பேசுங்கன்னு அவங்க அக்கௌண்ட்டில் யார் பணம் போடுறாங்க. இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான பதில் நான் சொன்ன இந்த சம்பவத்திலே இருக்குது பாருங்கள். பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, அந்த குரூப்பில் வர தகவல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள் பேசுகிறாங்க. சில பேர் கனெக்ஷனை பார்த்துக்கோங்க, மற்ற விஷயங்களை நீங்கள் முடிவு பண்ணி. அது மட்டும் கிடையாது, அவன் உள்ளே என்ட்ரு ஆன உடனே அவங்க என்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க, நீங்கள் வந்து நார்மல் மீடியாவா கோடி மீடியாவான்னு. கோடி மீடியாங்கிற வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு? ஆமாங்க, இன்றைக்கி இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மீடியாக்களை இந்தியாவில் இருந்து கம்யூனிச நக்சல் சிந்தனை கொண்ட ஊடகவியாளர்கள் கூப்பிடக்கூடிய பேர் தான் கோடி. நான் கூட என்ன நினச்சேன்னா, என்டிடிவியில் ரவேஷ் குமார்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு கம்யூனிஸ்ட் மைண்ட் செட் கொண்டவர், சைனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர். அவர் தான் வந்து இந்த கோடி மீடியா அப்படிங்கிற வார்த்தையை காயின் பண்ணாரோ அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த த்ரூ ராத்தேன்னு ஒருத்தருங்க ஜெர்மனியில், இந்தியாவுக்கும் அவனுக்கு சம்மந்தமே கிடையாது, இந்தியாவை பற்றி மட்டும்தான் பேசுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த வார்த்தையை உருவாக்குனாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் எல்லையில் இருக்கக்கூடியவங்களும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எனக்கு திருப்பி சந்தேகமாச்சு. அதை பற்றின கூடுதல் தகவல்களை தேடும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ISI இந்திய ஊடகத்துக்கு வைத்திருக்கக்கூடிய பேர் தான் கோடி. இந்த உளவு ஏஜென்சி இந்தியாவுக்கு ஆதரவாக இந்தியாவில் செயல்படக்கூடிய ஊடகங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பேர் தான் கோடி மீடியா. அந்த கோடி மீடியாங்கிற வார்த்தையை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகவியாளர்களும் சமூக வலை போராளிகளும் பயன்படுத்துகிறாங்க, தமிழ்நாடு உட்பட. கோடி மீடியா. திருப்பி பாருங்கள், பாகிஸ்தானுக்கும் இந்த கம்யூனிச நக்சல் சிந்தனை கொண்ட ஊடகவியாளர்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்துலையும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துலலாம் போய் சுற்றி பார்த்தேன். ஒவ்வொரு கிராமத்துக்குமே 3 மசூதி, 20 வீடு 25 வீடுக்கு ஒரு மசூதி. அந்த மசூதி சொல்லக்கூடியது தான் அந்த 25 குடும்பமும் கேட்கும். அந்த மசூதிக்கு எங்கேருந்து ஆர்டர்ஸ் வரும், தகவல்கள் வரும்னு தெரியலை. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து அதில் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிறதுனால நாங்கள் அதுக்கு மேலே அங்கே வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணலை. எங்களுடைய தேடுதலும் எங்களுடைய கேள்விகளும் அதோட அந்த மசூதியில் அப்படியே நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி ஸ்ரீநகரை நோக்கி வந்துட்டோம். ஸ்ரீநகர் வந்து நாங்கள் தங்குற இடத்துல எங்களுடைய பொருள்லாம் வச்சுட்டு கேமரா மைக்கு மட்டும் எடுத்துகிட்டு ஸ்ரீநகரனுடைய ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கக்கூடிய லால் சவுக்கு போயிட்டோம். மிக முக்கியமான ஒரு இடங்க. அந்த இடத்துல தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு நம்மளுடைய தேசிய கொடியை ஏற்றி இந்த 370 இந்தியாவையும் ஜம்மு காஷ்மீரையும் பிரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த 370ஐ நாங்கள் நீக்கியே ஆகுவோம், நீக்கி ஜம்மு காஷ்மீரை முழுமையாக இந்தியாவோட இணைத்து விடுவோம் அப்படின்னு சபதம் ஏற்றார். அங்கே தேசிய கொடி ஏற்றுறதே மிகப்பெரிய சேலஞ்ச். நீ தேசிய கொடியோடு போனீங்கன்னா
அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத சிந்தனை கொண்டவங்க உங்களை வந்து சுற்றி வளைச்சி அந்த கொடியை பிடுங்கி உங்களை தாக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு. அந்த இடத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பு திரு நரேந்திர மோடி அவர்கள் போய் தேசிய கொடியை ஏற்றி ஒரு மிகப்பெரிய உலகிற்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொன்னார். அதே மாதிரி அவர் பிரதமர் ஆகி 5 ஆண்டுகளில் அந்த 370 ஆனதை நீக்கிவிட்டார். காஷ்மீரை, ஜம்மு காஷ்மீரை முழுமையாக இந்தியாவோட இணைத்தார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசித்தி வாய்ந்த ஒரு பெருமை மிக்க இடம் அந்த லால் சௌக். அந்த லால் சௌக்குக்கு போகிறோம். அங்கே போய் நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்குறோம். நிறைய பேர் இந்தியாவினுடைய இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. நிறைய பேட்டிகள்லாம் எடுத்தோம். அப்போ ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் எங்களை சுற்றி வந்துட்டு இருந்தான். நானும் பார்த்தேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம், இவன் எதுக்கு நம்மளையே சுற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நாங்கள் பேட்டிலாம் எடுத்து பேக் பண்ணுற நேரத்தில் கேமராலாம் உள்ளே வச்சதுக்கப்புறம், மைக்கெல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறம் அவன் கிட்ட வந்துட்டு முகமுடி போட்டிருந்தான், தாடியெல்லாம் வச்சுருந்தான், தொப்பி போட்டிருந்தான். எங்கேருந்து வரீங்க அப்படின்னு ஹிந்தியில் கேட்டான். நாங்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வரோம் அப்படின்னு. ஓ, தமிழ்நாடா? நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறவங்க எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வரணும்? நாங்கள் சுற்றுலாக்காக காஷ்மீருக்கு வருவோம். சரி, ஓகே, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம். நான் கேரளாவுக்கும் போயிருக்கேன், கேரளாவில் மட்டஞ்சேரி போயிருக்கேன், நான் பெங்களூருக்கு போயிருக்கேன் அப்படின்னு, தமிழ்நாட்டுக்கு இந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இவன் வந்து எதுக்கு நம்மளை வந்து இப்போ கன்ஃபரன்ட் பண்ணுறான், நம்மக்கிட்ட வந்து எதுக்கு பேசுகிறான் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு புரிதல் வந்துருச்சு. அப்புறம் அவன் வந்து என்ன பேட்டி எடுத்தீங்க, மக்கள் என்ன சொன்னாங்க? நான் சொன்ன இந்த மாதிரி மக்கள் வந்து ஆப்ரேஷன் சிந்தூருக்கெல்லாம் ரொம்ப ஆதரவாக பேசுகிறாங்க. அவங்க வந்து நல்ல விஷயம், இந்திய அரசு இது பண்ணணும், ஜம்மு காஷ்மீரை முழுமையாக இந்த பயங்கரவாத இந்த பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றணும்னா இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய, இந்திய இராணுவம், இந்திய பாதுகாப்பு படையினர் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளுக்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் நாங்கள் முழு ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. அதெல்லாம் போடாதீங்க, அவங்க பயத்தில் பேசுகிறாங்க, அவங்க பயம். ஏதாவது உண்மையை சொல்லிட்டா இந்திய இராணுவம் வந்து அவங்கள சுட்டு கொண்டுடுமோன்னு அவங்களுக்கு பயம். உண்மை அது கிடையாது, உண்மை நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த கிராமத்தில் சொன்னாங்கல்ல. இந்த தாக்குதலை யார் நடத்துனாங்க? இது இந்திய அரசு தான் நடத்துது. பெஹல்காம் தாக்குதலை இந்தியா தான் நடத்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு ஊடகவியாளர்கள் சொல்கிறாங்கல்ல, இந்த தாக்குதலை வந்து இந்திய அரசு தான் நடத்திச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்களே. மனசில் தேசபக்தி, மண்டையில் மூளையும் இல்லாத சில ஊடகவியாளர்கள் சொல்கிறாங்களே. அந்த கருத்தை அவனும் சொன்னான். லால் சௌக்கில் இந்த முகமூடி போட்டு தாடி வளர்த்து கொண்டு வந்த அந்த நபர் சொன்னான், இது வந்து இந்தியா நடத்தின தாக்குதல். இப்படி போடுங்க செய்தி, நீங்கள் இப்படி தான் போடணும். இங்கே வந்து 100 மீட்டருக்கு ஒரு இராணுவ வீரன் இருக்கான், எங்களால் வந்து இயல்பாக வாழ முடியல, எங்கள் பிரச்சனையே இந்த இராணுவ வீரர்கள் இருக்கிறது. அப்போ நான் சொன்னேன், இதே மாதிரி தான் அருணாச்சல் பிரதேஷ்லேயும் இராணுவ வீரர்கள் இருக்காங்க. சீன எல்லை, சீனாவும் அங்கே ஊடுருவ பார்க்குது, நம்மளுடைய நிலத்தெல்லாம் ஆக்கிரமிக்க பார்க்குது. ஆனால் இந்த அரசு வந்து அதை மிக கச்சிதமாக தடுத்து நிறுத்துது. அங்கேயும் 100 மீட்டருக்கு ஒரு இராணுவ வீரர் இருக்காங்க, அங்கே பயங்கரவாதம் நடக்கலையே. அப்போ வந்து இராணுவ வீரர்கள் தான் பயங்கரவாதத்துக்கு காரணம் அப்படின்னு நீ சொல்கிறத எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னா, ஓஹோ நீ கோடி மீடியாவா, டென்ஷன் ஆகி சத்தம் போட ஆரம்பிச்சுனா, நீ இந்த மாதிரி தான் வரீங்க, நீங்கள் இந்த மாதிரி மக்கள்கிட்ட கருத்து கேட்குறீங்க, அப்புறம் நியூஸ் போடுறீங்க, வெளியிலேருந்து பார்க்குறவங்களாம் ஏதோ காஷ்மீரி மக்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சித்தரிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது, நாங்கள் இந்தியாவுக்கு ஆதரவாலாம் கிடையாது, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிர், நீங்கள் பொய் சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு அவன் பாட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து இப்போ எதுக்கு நீ கத்துற, நான் கேட்டதை நான் பார்த்ததை தானே அவங்ககிட்ட சொல்கிறேன், மக்கள் சொன்னது தானே அவங்ககிட்ட சொல்கிறேன், உனக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படின்னோடனே போலீஸ்காரங்க வந்துட்டு எதுக்கு இப்போ இங்கே வாக்குவாதம், ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்த உடனே நான் போலீஸ்காரங்கிட்ட பேசி திரும்பி பார்க்குறேன், இவனை காணோம். எப்படி வந்தான் எப்படி போனானே தெரில, காணோம். அப்புறம் போலீஸ் வந்து எங்களை அனுப்பி வச்சாங்க. நாங்கள் நேராக எங்களுடைய ரூமுக்கு போயிட்டோம். ஜம்மு காஷ்மீரில் இன்னொரு சில காட்சிகளை வந்து எனக்கு வந்து மனசில் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துது. என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து பத்திரிக்கை படிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவன். எப்போவுமே நியூஸ் பேப்பர் எடுத்தேன்னா ஃப்ரண்ட் பேஜ்லேயோ இல்லை 2வது பக்கத்துலேயோ இந்த காஷ்மீரில் இராணுவத்துக்கும் பொதுமக்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் போடுவாங்க. குறிப்பாக இந்த ஹிந்துவில் தான் போடுவாங்க. அவன் எந்த ஃபோட்டோ போடுவான்னா, காஷ்மீரி மக்கள் இந்திய இராணுவத்து மேலே அந்த கல் எடுத்து வீசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுவான். டெய்லி ஒரு ஃபோட்டோ போடுவான். ஒரு 100 எடுத்து வச்சுருப்பான் போல இருக்குது. டெய்லியும் அவனுக்கு வேலையை அதை எடுத்து ஃப்ரண்ட் பேஜில் போட்டு ஏதோ காஷ்மீரி மக்களே இந்தியர்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் குறிப்பாக யாரோடைய ஃபோட்டோ போடுவாங்க அப்படின்னா மாணவர்களுடைய ஃபோட்டோ போடுவாங்க. படிக்க கூட போல இவன் கல்லை வீசிகிட்டு இருக்கான், இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து காஷ்மீரை கொடுத்தா தான் இந்த பிரச்சனை முடியும் அப்படின்ற மாதிரி கருத்து உருவாக்குறதுக்காக நான் திருப்பி சொல்லக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் நக்சல் புத்தி கொண்ட ஊடகவியலாளர்கள் முயற்சி பண்ண விஷயம்.
ஆனால் நான் காஷ்மீரில் இருந்த அத்தனை நாட்களுமே ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போன பசங்களை தான் பார்த்தேனே தவிர கையில் கல்லோட எந்த மாணவரையும் நான் பார்க்கல. 370 நீக்கியதன் மிக முக்கியமான ஒரு பலன் அது. பல ஆண்டுகளுக்கு பிறகு காஷ்மீரி குழந்தைகள் பள்ளிகளுக்கு தொடர்ந்து போகக்கூடிய காட்சி. ஆனால் 370 நீக்கியதன் மூலம் நாளைய எதிர்காலம், நாளைய காஷ்மீரின் எதிர்காலம் சரி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் என்ன செய்யுது, காஷ்மீரில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா இதுதான் முக்கியமான விஷயம். இதை செஞ்சுருக்கு இந்த அரசாங்கம். பல 70 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசுலாம் பண்ணாத ஒரு விஷயத்த இன்றைக்கி ஆட்சி பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். 370ஆல் மிக முக்கியமான பயன், அங்கே இருக்கக்கூடிய நாளைய தலைமுறைக்கு நல்ல கல்வி கிடைக்குது, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குது. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ், ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ், கிராமத்துக்கு ஒரு ஸ்கூல். எந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை தமிழ்நாடு வேணான்னு சொல்லுதோ அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலு காஷ்மீரில் கிராமமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வெளியே போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்லேயே படிக்கிறாங்க. இலவசமாக கல்வி கிடைக்குது. இந்த மாதிரி கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிக ஆழமாக இந்த அரசு அங்கே விதைச்சிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அவர்களுடைய பிள்ளைகளை அந்த பள்ளிகளுக்கு அனுப்பக்கூடிய பணியை செஞ்சிட்ருக்காங்க. இது பயங்கரவாத முகாம்களுக்கு போகக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் தடுத்து நிறுத்தப்படும். ஸோ ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு பாகம் அப்படிங்கிறதுல நம்ம யாருக்குமே எந்த மாற்று கருத்துமே கிடையாது. காஷ்மீரில் இருக்கக்கூடிய, காஷ்மீரில் வாழக்கூடிய சில இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்குது. அந்த மாற்று கருத்தை சரி செய்யும் பணியை இந்த அரசானது துவங்கியிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு தந்தது. அந்த ஒரு மன திருப்தியோட, அந்த ஒரு மன நிறைவோடு நாங்கள் எங்களுடைய காஷ்மீரி பயணத்தை முடித்து கொண்டு தமிழகம் திரும்பினோம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.